குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எக்ஸ்போனன்ட் அண்ட் பவர் சாப்டர் 10ல் ஃபார் சிபிஎஸ்இ சிலபஸ் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் எம் ஸோ தட் மைனஸ் டு த பவர் ஆஃப் எம் ப்ளஸ் 1 இன்டூ -3 பவர் 5 ஈக்குவல் டு -3 ஹோல் பவர் 7 இருக்குது. சரி, இதில் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாக்கா எம்மோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இங்கேயும் பேஸ் -3 இருக்குது, இங்கேயும் -3 இருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? -3 ஹோல் பவர் m + 1 + 5 எழுதலாமா? அந்த ரெண்டு பவரையும் சேர்த்து எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு -3 ஹோல் பவர் 7 எழுதிக்கலாமா? இப்போ மேலே இருக்கு இல்லையா, அதாவது நம்ம எம்மோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ என்னாகும்? m + 1 + 5 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்குது? 7ன்னு இருக்குது. ஸோ 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 6ன்னு வந்துடும். ஸோ m + 6 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த 6 என்ன ஆகும்? இந்த சைடு வந்துடும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ m இஸ் ஈக்குவல் டு 7 - 6. ஸோ ஆன்சர் என்னது? m இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா? எம்மோட வேல்யூ தான் இவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 2 / 3 ஹோல் பவர் -2ல் இருக்குது. இப்போ -2ல் இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு 2 பவர் -2 / 3 பவர் -2ன்னு எழுதிக்கலாமா இதை? அப்போ இதை என்னது? மைனஸில் இருக்குது, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாமா? 2 to the power of 2ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 1 / 3 to the power of 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது டிவிஷனில் இருக்கையில் இது என்ன ஆகும்? மேலே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். என்னவாகும்? 1 / 2 to the power of 2 into 3 to the power of 2 divided by 1ன்னு வரும். ஸோ 1 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்னது? 3 to the power of 2 divided by 2 to the power of 2 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சிம்பிளிஃபை 1 / 3 ஹோல் பவர் -2 -1/2 ஹோல் பவர் -3 டிவைடட் பை 1/4 ஹோல் பவர் -2 அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, இது எப்படி இருக்குது? இந்த சம் இங்கே மைனஸில் இருக்குது இல்லையா? நான் இந்த -2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. உள்ளே கொண்டு போகலாம்ல. 1 பவர் -2 டிவைடட் பை 3 பவர் -2 மைனஸ் ஆஃப் 1 பவர் -3 டிவைடட் பை 2 பவர் -3 இப்படின்னு எழுதிக்கலாமா இதை? ஸோ டிவைடட் பை 1/1 இங்கேயும் -2 இதுவும் என்னாகும்? 4 பவர் -2ன்னு எழுதிடுவோம் இல்லையா? இப்போ என்னாகும்? இதை இப்படி எழுதலாமா? மைனஸில் இருக்குது. இது மைனஸில் இருக்கிற நம்ம எப்படி எழுதுவோம்? 1/1ன்னு எழுதுவோம். டிவைடட் பை 1/3ன்னு எழுதுவோமா இதை? மைனஸ் இது என்னாகும்? இதுவும் 1 மேலே ஒரு 2 வரும், இங்கேயும் என்ன வரும்? 2ன்னு வரும் இல்லையா? 3 பவர் 2ன்னு வரும். அதே மாதிரி இது என்ன வரும்? 1/1 3ன்னு எழுதுவோம். டிவைடட் பை 1/2 to the power of 3ன்னு எழுதுவோம். எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம. டிவைடட் பை 1/1 ஸ்கொயரு டிவைடட் பை 1/2 4 to the power of 2ன்னு எழுதிக்குவோம் இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னாகும்? இந்த ஈக்குவேஷன் என்னாகும்? இது 1/1ன்னு தான் வரும் இல்லையா? 1/1ன்னு வரும். இது டிவைடில் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 3²/1ன்னு வந்துடும். மைனஸ் இது 1/1ன்னு தான் வரும் இல்லையா? க்யூப் பண்ணாலும் 1/1ன்னு தான் வரும் இல்லையா? அப்போ இது என்ன வரும்? இன்ட்டு இந்த இந்த 2 என்ன ஆகும்? மேலே போயிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும். டிவைடட் பை 1ன்னு வந்துடும் இல்லையா? அப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி டிவைடட் பை 1/1 இன்ட்டு 4² டிவைடட் பை 1ன்னு வந்துடும் இல்லையா? அப்போ இந்த 1 கேன்சல் ஆகிடும். 3²/1ன்னு வரும். மைனஸ் 2²/1ன்னு வரும். அடுத்தது க்யூப், இது 2 க்யூப் டிவைடட் பை 1. இந்த 1ம் போயிடும். அப்போ 4²/1ன்னு வரும் இல்லையா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ பாருங்கள், 3² இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 9 எழுதலாமா? 3 × 3 9 ஆகிடும். டிவைட் பை 1 தான் இருக்குது, அதனால் அது செய்ய தேவையில்லை. 2 க்யூப்னாக்கா 2 × 2 × 2 அப்போ என்ன வரும்? 8ன்னு வந்துடும் இல்லையா? மல்டிப்ளை பண்ணால். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 4² பண்ணோம்னாக்கா 16ன்னு வந்துடும்.
சரியா? அப்போ என்ன ஆன்சரு? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வரும் ஆன்சர். புரியுதா இந்த சம்மு? ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் இங்கே என்ன இருக்குது? 5/8 -7 இன்ட்டு 8/5 ஹோல் பவர் -5 இருக்குது. இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 ஹோல் பவர் -7 இங்கே 8 -7 இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 8⁻5 5⁻5ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ இது மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அப்போ 1/5⁻7 வரும் டிவைடட் பை 1/8⁻7 வரும் இல்லையா? இன்ட்டு அதே மாதிரி 1/8⁻5 டிவைடட் பை 1/5⁻5ன்னு வரும் இல்லையா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு என்னதாகும்? இந்த 8⁻7 வந்து மேலே போயிடும் இல்லையா? டிவிஷனில் இருக்கிறதுனால 5⁻7 into 8⁻7 divided by 1 into 1 divided by 8⁻5 into 5⁻5 divided by 1. இந்த 1 எல்லாம் கேன்சல் ஆகிடும் இல்லையா? கேன்சல் ஆகிடுச்சுனாக்க ஈக்குவல் டு 8⁻7 divided by 5⁻7 into 5⁻5 divided by 8⁻5. பாருங்களேன், இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரும் எப்படி இருக்குது? பேஸும் வந்து எப்படி இருக்குது? இந்த பேஸும் சேமாக இருக்குது. இந்த பேஸும் சேமாக இருக்குது. ஸோ இதை இப்படி எழுதலாமா? ஸோ 8⁻7 -5ன்னு எழுதலாமா? டிவைடில் இருக்குது. அப்போ டிவைடில் இருந்தால் மைனஸில் எழுதிக்கலாமா? டிவைடட் பை 5⁻7 -5ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா டிவிஷனில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? 8 மைனஸ் பண்ணால் ஸ்கொயர் ஆகும். இது வந்து 5 ஸ்கொயர்னு ஆகும். இப்போ 8 ஸ்கொயர்னாக்கா 64 டிவைடட் பை 25. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்ப்போம் நம்ம.